வணக்கங்க. மீனம். மீன லக்கணம் மீன ராசிக்கு எப்படி இருக்கு பலன்? திருக்கணித முறையில் மீனத்தில் சனி இருக்கிறது. வாக்கிய மொழியில் 12 சனி இருக்கிறது. கும்பத்தில் சனி இருக்கிறது. நம்ம பேசுறது 6/9/2025. இது டிசம்பர் மாதம் வரை கோச்சார பலன்கள் செல்லுபடியாகும். லக்னத்தில் சனி இருந்தால் சோம்பலை கொடுக்கும் சீக்கிரம். அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு சோம்பல் நல்லா கொடுக்கும். இதனால் வரை நல்லா சுறுசுறுப்பாக இருந்தவங்க, அடுத்தவங்களுக்காக உழைச்சவங்க, மீனத்தில் உள்ளவங்க கொஞ்சம் சோம்பல் ஆகும். அப்போ சோம்பல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடம் 2 கூடிய செவ்வாய் 7. அப்போ லக்னத்தில் சனியும் 7 செவ்வாயும் இருந்தால் நண்பர்கள் ஸ்தானம் க்ளோஸ், மனைவி ஸ்தானம் க்ளோஸ், கலகம் இருக்கும். செவ்வாய் சனியை பார்த்துட்டாங்க. அதனால் அந்த மாதிரி ஸ்தானங்கள் ஏதோ வாக்குவாதங்கள் தான், வாக்குவாதங்களை விட்டு விலகி வந்துவிட வேண்டும். 3ஆம் இடம் சுக்கிரன். 3ஆம் இடத்து அதிபதி 5ல் சுக்கிரன். அப்ப மீன லக்னத்துக்கு காதல் திருமணம் உண்டு. வயசுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். சிறு வயசு பசங்களாக அந்த காதல் திருமணம் உண்டு. பெரியவர்களாக அந்த அந்த மாதிரி நன்மைகள் எல்லாமே சுகஸ்தானங்களுக்கு ஆதாரமாக கொண்டு செயல்படக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள். அப்போ நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. திடீர்னு சனி பயிற்சி அப்போ அப்படியே சோம்பலான்னு இவங்க பாட்டு ஓடிட்டு இருப்பாங்க. போய் தற்பயம் நடக்கக்கூடிய கோச்சார பலங்களை வச்சு பேசுகிறேங்க. நெகட்டிவாக இருந்தால் நான் பேசக்கூடிய நல்லதை மட்டும் எடுத்துக்கங்க, கெடுதலாக இருந்தால் விட்டுருங்க. சரி. அப்போ 4ஆம் இடம் புதன். 4 கூடைய 6. அப்போ புதனும் கேதுவும் இருக்கிறாங்க. அப்போ 4ஆம் இடம் புதன் கேதுவோட சூரியனோட சேர்ந்துருக்குன்னா இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடம் ஆகாதவன் சூரியன். அப்போ 4ஆம் இடம் மீன் லக்னத்துக்காரங்க இடம் வீடு வாசல்கள், சுகஸ்தானங்கள், கல்வி ஸ்தானங்கள், தகப்பனாசம், இது எல்லாம் வழக்குகளை எதிர்பார்க்க வேண்டிய நேரங்கள். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். 5ஆம் இடம். அப்போ 5ஆம் குழந்தைகள் சாணம் இவங்களுக்கு உதவி செய்தே ஆகணும். படிக்கிறவங்க அறிவை கொண்டு படித்துக் கொள்வார்கள். அறிவு வேலை செய்யும். கொஞ்சம் சிறுவை தான் மாமன் ஸ்தானங்கள் வேலை செய்யும். இது கொஞ்சம் பெரியவங்களானா காரகம் ஆதாரம் சொல்லக்கூடிய குழந்தைகள், பெண் குழந்தைகள் பிறப்பது. இப்போ மீனராசிகள் பெண் குழந்தை பிறப்பது ஆதாரமாக பிறக்கும். அந்த மீனராசிக்காரங்களுக்கு தற்சமயம் ஆண் குழந்தை பிறந்துட்டா அவ்வளோ ஒன்றும் சரியான விசேஷங்கள் இருக்காது. சரி. 6ஆம் இடம் சொல்லக்கூடியது சூரிய பகவான். 6ஆம் இடம் ருண ரோகஸ்தானங்கள். அந்த ரோகஸ்தானங்களில் தற்சமயம் 6ஆம் இடம் வேறுபடுத்தி விட்டோம். தான் படித்த கல்வி, தான் படித்த வேலை, படித்தது கூட வேலை கிடைக்காது, இந்த மாதிரி சூழ்நிலைகளை மீனராசிக்காரர்களுக்கு மாற்றி விட்டோம். 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல செவ்வாய். 7ஆம் இடத்ததி 6, தன் ஸ்தானத்துக்கு 12. அப்படின்னா 7ஆம் இடம் கொஞ்சம் போட்டியாக இருக்கும். அப்போ செவ்வாய் அந்த கோச்சாரத்தில் அங்கே இருக்கிற வரை உங்களுக்கு போட்டி தான். அதுக்கப்புறம் தான் நன்மையாக முடியும். சரி. 8ஆம் இடம் சொல்லக்கூடியது சுக்கிரன். 8 கூடையவன் இந்த ஜாதகத்துக்கு 5ல் இருக்கு. அப்போ குழந்தைகளுக்கான சிறு சிறு செலவுகளும் ஏற்படும். கோச்சார உள்ள சிறு கிரகங்கள் வேகமாக போனாலும் அந்த வருட கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை அந்த ஸ்தானங்கள் இன்னும் உட்கார வச்சிடும். அதுக்கு தான் பற்றி பேசுகிறேன். 9ஆம் இடம். மீன லக்னத்துக்கு 9ஆம் இடம் செவ்வாய் 7ல் இருக்கிறதுனால பாக்கியம் உண்டு. ஒரு மாதிரி தவறு செய்தாலும் இன்னொரு பக்கம் நன்மைகளை செய்துக்கணும். 10ஆம் இடம் மீன லக்னத்துக்கு குரு. 10ஆம் இடத்துல உள்ள குரு மிதுனத்தில் இருக்கிறார். தொழில் எப்படியாவது ஓடிவிடும். காசு பணங்கள் எப்படியாவது கிடைத்துவிடும். சுகஸ்தானங்கள் எப்படியாவது கிடைத்துவிடும். தன்னுடைய ஸ்தானங்களை பார்க்கறதுனால அது குறைவு இல்லாமல் இருக்கும். 11ஆம் இடத்துல சனி பகவான் லக்னத்தில். அப்போ தூங்கி கொண்டு சம்பாதிக்கக்கூடிய ஜாதகங்களாக மாறிவிடும். ஆனால் லாபம் உண்டு. 12 கூடிய லக்னத்தில் இருந்தாலும் லாபாதிபதி லக்னத்தில் வந்துட்டாலும் அவர்கள் கவலைப்படணும். கவலைகள் பெருசாக இருக்காது. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம் போ அப்படின்னா, ஆனால் நல்லா இருப்பார்கள். நன்றிங்க, வணக்கங்க. மீன லக்னம் மீன ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும்.